நான் தீர்க்கதரிசனமாக உங்களோட வாழ்வுகளில் சொல்கிறேன். ராஜ்யத்தின் நோக்கம் நம்மளுடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிற காலத்துக்குள்ளாக கொண்டு போயிருக்கிறேன். நம்ம மேலே பரலோக நோக்கம் வெளிப்படுவதற்கு சாத்தானால தடுக்க முடியாது, ஆனால் நம்மளால தாமதமாக்க முடியும். கர்த்தர் நமக்கு ரட்சிப்பை தந்திருக்கிறது நாம் சுகமாய் வாழ்வதற்கு மாத்திரம் இல்லை, அதை வெளிப்படுத்துவதற்கும். வெல்கம் யூ ஆல் இன் ஜீசஸ் நேம். யூ ஆர் பிளெஸ்ட். இயேசு கிறிஸ்து சிந்தப்பட்ட ரத்தத்தினாலே நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். கர்த்தர் ராஜ்யத்தின் நோக்கம் நம்மளுடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிற காலத்துக்குள்ளாக கொண்டு போயிருக்கிறார். ராஜ்யத்தின் நோக்கம் இருப்பதற்கும் வெளிப்படுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. சில பேருக்குள்ள தாழ்ந்துகள் இருக்கும், சில பேருக்குள்ள அழைப்பு இருக்கும், ஆனால் என்ன பண்ணியிருக்க மாட்டோம், வெளிப்படுத்தி இருக்க மாட்டோம். இருக்கும், ஆனால் வெளிப்படுத்த என்ன பண்ண முடியாமல் இருந்திருக்கலாம். அதான் மார்க் 1:15 இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, காலம் நிறைவேறிற்று. நான் தீர்க்கதரிசனமாக உங்களோட வாழ்வுகளில் சொல்கிறேன். நீங்கள் தாமதித்து வைத்திருந்த உங்களுடைய தாளந்துகளை, உங்கள் மேலே இருக்கிற அழைப்பை வெளிப்படுத்த முடியாமல் இருந்த இந்த காலத்தில் அவருடைய நோக்கம் நம்மளுடைய வாழ்வுகளில் வெளிப்படுத்துகிற காலத்துக்குள்ளாக நம்ம போய் கொண்டிருக்கிறோம். அது மாத்திரம் இல்லை, காலம் நிறைவேறிற்று அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து ஏதோ பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அதுவே ஒரு ஆங்கில வேதாகமத்தில் பரலோக ராஜ்யம் கையில் இருக்கிறது அப்படின்னு போட்டிருக்குது. கையில் இருக்குன்னா ஆண்டவர் எதிர்காலத்தை பற்றி பேசலைங்க. இப்பொழுது அவருடைய நோக்கம் நம்மளுடைய கரத்தில் வைத்திருக்கிறார். அவர் என்ன திட்டம், என்ன நோக்கம் நம்ம மேலே வைத்திருந்தாரோ, பரலோகத்தை குறித்த திட்டங்கள், பரலோகத்தை குறித்த நோக்கங்கள் என்ன இருந்துச்சோ அதை வெளிப்படுத்துகிற காலத்துக்குள்ளாக நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் அப்படியே அந்த வசனங்களை கீழே வாசிங்கன்னா, மார்க் 1:15, 16, 17, 20 வரைக்கும் வாசிங்கன்னா, இயேசு கிறிஸ்து பேதுருவையும் அந்திரேயாவையும் பார்த்து என்னை பின்தொடருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அவர்கள் 2 பேரும் அவங்க கையில் வைத்திருந்த அந்த வலையை விட்டுட்டு உடனே பின்தொடர்ந்தார்கள் அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த நாளில் தேவனுடைய நோக்கம் என்னன்னே எனக்கு தெரியலையே, நான் எப்படி அது என் வாழ்க்கையிலேருந்து வெளிப்படும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் பிடிச்சிருக்கிறத ஃபஸ்ட்டு விடுங்க. நம்ம எதை பிடிச்சிட்டு இருக்கிறோமோ அதை விடும் பொழுது கர்த்தர் அவருடைய நோக்கத்தை நம்மளோட வாழ்வுகளில் வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அது எது வேணால் இருக்கலாங்க. நம்மளுடைய அழைப்பை மறந்து நம்ம சுகமாக இருக்குதுன்னு ஒரு இடத்துல அப்படியே தங்கி இருக்கலாம். இல்லை நம்ம பயத்தை நிமித்தம் நம்மளுடைய வளர்ச்சியை என்ன பண்ணுறோம், தாமதமாக்கி ஒரே இடத்துல அப்படியே இருந்திருக்கலாம். அப்படிலாம் கர்த்தர் நம்மக்கிட்ட பேசுகிற அவர் வார்த்தையை கேட்கறதுக்கு, ஒபே பண்ணுறதுக்கு, கீழ்ப்படுகிறதுக்கு தாமதமாய் நம்ம போய் கொண்டிருக்கலாம். அவைகளை நம்ம விடும் பொழுது, அவைகளை விட்டு நம்ம இயேசுவை பின்பற்றும் பொழுது அந்த நோக்கத்தை அறிந்து கொள்ளவர்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து பின்பற்றுன்னு சொன்ன உடனே அவர்கள் பின்பற்றினார்கள். அந்த இடத்துல அவர்கள் எந்த விவாதமும் பண்ணல, எந்த தாமதமும் பண்ணல, எந்த சாக்கு போக்கும் சொல்லுங்க, தாமதம் இல்லாமல் அவர்கள் பின்தொடர்ந்தார்கள் அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த நாளில் கூட நம்ம மேலே பரலோக நோக்கம் வெளிப்படுவதற்கு சாத்தானால் என்ன பண்ண முடியாது, அதை தடுக்க முடியாது, ஆனால் நம்மளால் என்ன பண்ண முடியும், அதை தாமதமாக்க முடியும். இந்த நாளில் கூட நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம தாமதமாய் வைத்திருப்போம் அப்படின்னா, இயேசுவை பின்தொடரும் பொழுது நம்மளுடைய காரியங்கள் தாமதமாக இருக்கிறதுன்னு சொன்னால், இயேசுவை பின்தொடரும் பொழுது அவர் நம்ம மேலே வைத்திருக்கிற பரலோக நோக்கங்கள், திட்டங்கள் வெளிப்படுகிறதாய் இருக்கிறது. கர்த்தர் நமக்கு ரட்சிப்பை தந்திருக்கிறது நாம் சுகமாய் வாழ்வதற்கு மாத்திரம் இல்லை, அதை வெளிப்படுத்துவதற்கும். நம்ம இருக்கிற இடங்களில் கண்களை மூடி கரங்களை இருதயத்தில் வைத்து ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, அப்பா, கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற நோக்கத்தை நான் வெளிப்படுத்துவேன். என்னுடைய வலைகளை நான் விட்டுட்டு கர்த்தரை எந்த தாமதமும் இல்லாமல் பின்தொடர்வேன் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் இந்த நாளில் அவருடைய பரலோக நோக்கத்தை உங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறார். God bless you.